வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், யூஎஸ்ஏ ஸ்டுடியோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். ஓகே, மிஸ்டர் ஜே டிசைன்ஸ் மூவி வார்ம் அப் டிஸ்கஷன். அதாவது யூஎஸ்ஏ ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி புக் பண்ணுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஜேம்ஸ் கேமரூன் அவர்கிட்ட நீங்கள் அவதார படம் எடுக்கிறது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 வருஷம் சொல்லுவார். ஓகே, ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது, அவ்வளோ வருஷம் அவர் காத்திருந்து அதுக்கப்புறமும் ஒவ்வொன்றா தோத அமைச்சு எவ்வளோ ரிஸ்க்கு. ஓகே, பார்ட் 1 தரோம், பார்ட் 2 பார்ட் 3 ஓரளவு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் தான். ஓகே, ரியாலிட்டியாக இத்தனைக்கு வேர்ல்டுலேயே டாப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன், அவருக்கே அந்த நிலமை தான். ஓகே, அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது யூஎஸ்ஏவில், வல்லரசு நாடு. ஓகே, அதனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவோ சூழ்நிலையில் ரொம்பவே பரிதாபமாக தான் இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுலே ஹை லெவல் அட்வான்ஸ்டான ஒரு மூவி புக் பண்ணுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அது எனக்குமே தெரியும். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் நான் கேட்டேன். நீங்கள் ரொம்பவே அவசரப்படுறீங்க. ஓகே, அப்படி அவசரப்படக்கூடாது, அதுதான் மைனஸ். ஓகே, நீங்கள் உடனே மைனஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வேற ஒரு இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகே, உங்களோட தவறை நீங்கள் சரி செஞ்சுக்கணும். ஓகே, பொறுமை, நிதானம், பக்குவம் அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு நிலையில் உங்களோட அவசரத்துக்கு கேரக்டர் ஸ்கெட்சஸை டேமேஜ் பண்ணிடுறீங்க. இப்போ எனக்கு ஏதோ ரொம்ப எனக்கு கேஷ் தேவைப்படுது, நான் யூஎஸ்ஏ செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக சரி இதெல்லாம் தோதாகாது போல் இருக்குது, நம்ம நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினா தோதாகும். சரி, 1000 ட்ரில்லியன்லாம் வேணாம், ஒரு 10,000 ட்ரில்லியன் நான் கேஷ் தரேன், நியூக்ளியர் வெப்பனை தயார்படுத்துங்க, யூஎஸ்ஏவில் பயன்படுத்துங்க, அங்கே பயன்படுத்துங்க, இங்கே பயன்படுத்துங்க, 3ஆம் உலக போகிற ஆரம்பிங்க, அப்போ தான் ஓரளவு தோதாகும். இப்படியே சும்மா மசன்னு சும்மா எவ்வளோ நாளைக்கு தான் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவசரப்பட்டேன் அப்படின்னா இடத்துல வாழ்கிறதுன்றது ரொம்ப ரிஸ்க்கு. செவ்வாய்க்கிரகத்துக்கு தான் போய் வாழணும். ஓகே, அதனால் பொறுமை அப்படின்றது மிகவும் அவசியம். அடுத்து எர்த்தை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பொருந்தும். ஓகே, எல்லா ஸ்டுடியோக்கும் பொருந்தும். இந்த தகவலை காலையிலே ஆக்டர் சிவகார்த்திகேயனுக்கு தான் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த மறதி அப்படின்ற ஒரு நிலையில் நான் மறந்துட்டேன். அது என்ன தகவல் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிரகத்தில் போய் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன தேவையாக இருக்கும்? பேங்க்கு தேவையா, ஸ்கூலு தேவையா, என்ன தேவை? செவ்வாய் கிரகத்தில் இப்போ வாழ்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும்? என்ன தேவையாக இருக்குன்னா தினந்தோறும் வாழ்வியல் தகவமைப்பு தான் தேவையாக இருக்கும். அங்கே எப்போ கிளைமேட்டு மாறுன்னு தெரியாது, எங்கேருந்து என்ன நிகழ்வுன்னு தெரியாது. அங்கே நீங்கள் போய் சொத்து சேர்த்து வைக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேஷ் சேர்த்து வைக்கணும், அவங்கள காப்பாற்றணும், எதுவுமே நினைக்காது. நீங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம். ஒரு நாள் கடக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு சாதனை மாதிரி தான். ஓகே, அதனால எர்த்தம் அப்படின்றதும் ஒரு செவ்வாய் கிரகம் மாதிரி தான். இங்கே சொத்து சேர்த்து வைக்கிறேன், அவங்கள தோது பார்க்குறேன், இவங்கள தோது பார்க்குறேன், நீங்கள் எதை தான் நினச்சிட்ருக்கிறீங்க, அது எதுவுமே தோதாகாது. செவ்வாய் கிரகத்தில் எப்படி வாழ்வியல் தகவமைப்பு இருக்கோ அதே மாதிரி தான் எர்த்தம். ஓகே, அதனால் அந்தந்த நிலையில் புரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கிட்டால் தான் தோதாகும். இதெல்லாம் நீங்கள் அனுபவ ரீதியான உங்களுக்கு சில புரிதல் இருந்துச்சுன்னா புரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அனுபவ ரீதியாக உணர்றீங்களோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்த மிஸ்டர் ஜே டிசைன்ஸ் மூவி நான் ஒரு சில பேருக்கு டெடிகேட் பண்ணலான் இருக்கேன். யதார்த்த ரீதியாக ஒரு நன்றி சொல்கிறது அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு பண்பு தான். ஓகே, அதனால் இந்த மூவியை நான் டெடிகேட் யாருக்கு செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பிரதர் கண்ணன் அவங்களுடைய லவ்வர் ஒய்ஃப் தனலட்சுமி அவங்களுக்கும், அப்புறம் தங்கமயில் ஜுவல்லரி வேலை செய்யக்கூடிய அனு அவங்களுக்கும் இந்த மூவியை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, அதாவது அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த ஒரு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, சரி, அடுத்து இந்த மூவியானது பாகம் 1, பாகம் 2, பாகம் 3
அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ பட்ஜெட் அப்படி பார்த்திங்கன்னா 450 மில்லியன் தான் பட்ஜெட்டு. ஓகே, அந்த பட்ஜெட் தொகையை என்னோடய என்டர் அமௌண்ட்லேருந்து தான் நான் எடுத்து செலவு பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து அந்த ஒவ்வொரு பட்ஜெட்லேயுமே 50 மில்லியன் டோட்டல் 150 மில்லியன் யூஎஸ்ஐ கரன்சி டெபாசிட் தேவ் அக்கௌண்ட். ஓகே, அக்வாமேன் ஆக்டர், நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் சரியாக எழுதி வச்சுக்கணும். நான் கொடுக்குற செக்கை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் சொல்லுவேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட். ஓகே சரி, அடுத்து டைரக்டர்ஸ் நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு முழு தகவலும் சொல்கிறேன். இந்த படத்தை எல்லாமே நம்ம 3D கிளாஸஸ் அதுலேயே நம்ம எடுக்கலாம். ஓகே, அதாவது கண்ணாடி அப்படின்ற மாதிரி. மற்றபடி ஃப்யூச்சரில் யாராவது தோது பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 4D 5D 6D அப்படின்ற மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கும். 7D 8D 9D 10D அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மூவிஸ் எடுத்துக்கலாம். ஓகே சரி, அடுத்து தகவல் என்ன அப்படின்னா, USA ஸ்டுடியோவுக்கு ஒரு பாராட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த பாராட்டு உங்களுக்கு சரியா அப்படின்றத விட ரிட்லி ஸ்காட் அவருக்கு ஒரு பாராட்டு, ஜேம்ஸ் கேமரனுக்கு ஒரு பாராட்டு, கிறிஸ்டோபர் நோலன் அவருக்கு ஒரு பாராட்டு. ஓகே, ஏன்னா ஒரு பதம் பக்குவம் பண்பு. ஓகே, மற்ற சில நபருக்கெல்லாமே ஒரு பண்பு நிலை அப்படின்றது உங்களுக்கு மிகவும் அவசியம். ஓகே சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, யதார்த்த ரீதியாக எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செவ்வாய்க்கிரகமானு சொல்லிட்டேன். இங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, பாராட்டுவாங்க, எல்லாம் தோதாமையும். அது எல்லா விதத்துலையுமே தோதாகும். அதுதான் யதார்த்தமான ஒரு நியதி மாதிரி. ஓகே, ஆனால் நம்ம ஜெயிக்காத போது கூட நம்மளை நேசித்து, நம்மளை அன்பு, நம்மக்கிட்ட ஒரு பண்பு, நம்மளை கேர் செஞ்சக்கூடிய நபர் தான் உண்மையான நபர். மற்றவங்களாம் போலி. ஓகே, அந்த வகையில் இந்த போலி அப்படின்ற ஒரு நிலையில் இந்த சோப்பனாங்கியும் ஒரு போலி தான். ஓகே, ஏன் அப்படின்னா இது நம்மகிட்ட கேஷ் இருந்தாலோ, இல்லை ஒரு அவார்டு இருந்தாலோ, ஒரு கௌரவம் இருந்தாலோ, ஒரு பப்ளிசிட்டி இருந்தாலோ, ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு தோது பார்க்கும். இது எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், இதெல்லாம் நம்ம கண்டுக்காது இந்த சோப்பனாங்கி. ஏன்னா இது அந்த மாதிரி கேரக்டர் தான். அதனால் சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றதெல்லாம் தோதே ஆகாது. ஓகே, அது ஒரு பச்சோந்தி மாதிரி. இன்றைக்கி நான் ஒரு மூவி புக் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி என் கூட இருக்கும். நாளைக்கு வேறு ஒருத்தரும் சாதனை பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துக்கும். அதனால் சோப்பனாங்கெல்லாம் எந்த ஒரு வகையிலுமே தோது பார்க்குறதுன்றது தோதாகாது. சும்மா பப்ளிசிட்டிக்காக அப்படி இப்படியே வந்துட்டு போகிறப்ப நம்மளும் அப்படியே வரீங்களா போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் தான். அதனால் யதார்த்த ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, சோப்பனாங்கிக்கெலாம் ஜேஎம் குரூப் கம்பெனிஸ்லேயும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, ஸ்டூடியோலையும் சரி எந்த வகையான கேஷும் வழங்கப்பட மாட்டாது. ஓகே, என் கூட ஸ்டே பண்ணினா அப்பப்போ ஏதோ தேவைக்கு எதனா தொகை தருவேன். ஓகே, அடுத்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் நீ இன்டர்வியூ கொடு. நீ தனியாக அந்த யூடியூப் சேனல் நடத்து. அதில் கிடைக்கிற கேஷ் நீயே வச்சுக்கோ. உன் உழைப்பு உன்னுடைய தொகை, அவ்வளோதான். என் உழைப்பில் நீங்கள் கேஷ் வாங்கின்னு வச்சுக்க, அது தோதாகாது. ஏன்னா கடைசியில் நீங்கள் என்னையே கழட்டி விட்ருவ. ஓகே, ஏன் அப்படின்னா மூவி புக் பண்ணுறப்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, ஏதாவது ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறப்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, ஒரு வேலைக்கு போகிறப்ப பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான சேட்டையால் தான் நான் வறுமை நிலைக்கே மாறிட்டேன். இந்த சோப்பனாங்கி காப்பாற்றுறேன்ற பேரில் என்னை ஏழையாகவே மாற்றினது மட்டும் இல்லாமல், எனக்குன்னு ஒரு தொழில் இல்லாமல், எனக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லாமல், எனக்குன்னு ஒரு எப்பயுமே என் கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களும் என் கூட சரியாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாருமே என் கூட சேராமல், பேசாமல், பழகாமல் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினதே இந்த சோப்பனாங்கி தான். அதோட ஆத்ம நிலை மெண்டல் மாதிரி இருக்கிறனால சித்திரவதை. ஓகே, அதனால் இந்த சோப்பனாங்கியால் நான் உருப்பட்ட நஷ்டம் எனக்கு கிடச்சிருக்கு. லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவ்வளோ துன்புறுத்தியும் இவர் இருக்கார், சரி ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சில நல்லது பண்ணியிருக்கு, அவ்வளோதான். அதனால் சோப்பனாங்கியோட அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா உன்னோட ஆத்ம மனநிலை அப்படி தான் இருக்குது. ஓகே, எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் சோப்பனாங்கிக்கெலாம் எப்பயுமே சரி, அதுக்கு எந்த விதமான உயிலுமே கிடையாது.
அப்படி ஏதோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளை ஏற்படுத்தி விட்டுரும். ஏன் அப்படின்னா அது உழைப்பு அப்படின்றது ஒரு கான்செப்டே கிடையாது. தன்னுடைய உடலியல் கவர்ச்சியை வச்சு ஏதாவது தோது பார்த்துக்கலாம், அப்படியே பெட்டில் படுத்துக்கலாம், அப்படியே ஏசி ரூமில் இருந்துக்கலாம், அவ்வளோதான். என்ன போய் கஷ்டப்பட்டு என்னத்தை போய் சம்பாரித்து என்னத்தை போய் ஏதோ இலவசமாக கிடச்சின்னா தோது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் சோப்பனாங்கி. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக வாழ்ந்துக்கலாம். மற்றபடி நம்ம எம்ஐபி கான்செப்ட் படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சோப்பனாங்கிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே,